So hi, Uncast viewers, welcome back to another video. So இந்த 2025 ஈகோல என்ன மாதிரியான ஃபீச்சர் அப்கிரேட்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம பிரைசிங் வைஸ் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு டீடைலா நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஈகோட டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. ரொம்ப காலமா நமக்கு இதே ஒரு டைமென்ஷன்ஸ்குள்ள தான் வந்துட்டு இருக்கு. அண்டர் 4 மீட்டர் 3675 mm லென்த் இருக்க வகையில இந்த வெஹிக்கிளை வந்து நமக்கு உருவாக்குறாங்க. ஸோ நமக்கு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்டோ சிலேரியோ அது அந்த லெவலுக்கு ஈக்குவலான ஒரு லென்த்ல தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு இருக்கும். பட் உள்ள பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸ் ரொம்பவே நல்லா இருக்க வகையில் இந்த வெஹிக்கிள் டிசைன் பண்ணியிருப்பாங்க. வீல் பேஸ்ன்னு பார்க்கும்போது 2350 mm வீல் பேஸ் தான். அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 160 mm. அந்த பேப்பர் வைஸ் சொல்றேன், பட் நேரா பாக்குறதுக்கு நமக்கு ரொம்பவே பெருசா தெரியும். பட் கீழே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஆக்ஷன் எல்லாமே கொஞ்சம் டிராவல் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால 160ங்கிறது அந்த பேப்பர் வைஸ் கொடுத்துருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ். மற்றபடி டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு மினி வேன் செக்மெண்ட். ஸோ ஒரு பாக்ஸ் ஷேப்ல அப்படியே நமக்கு வேன் மாதிரியே தான் கொண்டு போயிருக்காங்க. லைட்டிங் செட்டப் எல்லாமே ஹாலஜன் யூனிட் தான். ஸோ நமக்கு பேசிக்கா வரக்கூடிய அந்த ஒரு லைட்டிங் செட்டப்ல தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே அதே மாதிரியே தான் வருது. கீழே இருக்கக்கூடிய பம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஃபாக் லாம்ப்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. வேணும் நம்ம ஆக்சரிஸா ஃபிட் பண்ணிக்கலாம்.